கௌதம், என்எஃப், இதுக்கு மேல எதையும் உளராத. பேசாம வா போலாம். ஏப்பா சண்முகம், அந்த வக்கீல் கூப்பிட கூப்பிட எந்த பதிலும் சொல்லாம போய்கிட்டே இருக்காருப்பா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அதத்தாம்ல நானும் யோசிக்கேன். நம்ம முதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடக்குதுல. என்னடா சண்முகம், ஏன் டிஸ்டர்பா இருக்க? பெரிய இவன் நினைச்சுதானே அந்த லாரை ஏற்பாடு பண்ணீங்க. அவன் வந்ததும் கௌதம் ஷட் அப். ஏப்பா சண்முகம், அந்த வக்கீல் என்னப்பா எத்தனை தடவை கூப்பிட்டாலும் எந்த பதிலும் சொல்லாம போயிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்னாச்சு சண்முகம்? இல்லை, ஏதோ தப்பா இருக்க மாதிரி தோணுதுல. என்ன தப்பு? என்னென்று சொல்ல தெரியல. ஆனா ஏதோ தப்பா நடக்குமோன்ட்டு ஒரு யோசனை. என்ன கௌதம், புது ஜட்ஜி வராங்க? அதாம்மா எனக்கும் தெரியல. ஓ முருகா. இந்த கேஸ இனிமே நான் தான் விசாரிக்க போறேன். முன்ன விசாரணை பண்ண ஜட்ஜுக்கு உடல்நல பிரச்சனை. சோ நீங்க இந்த கேஸ ப்ரொசீட் பண்ணுங்க. அறிவழகன், அறிவழகன், அறிவழகன். மேடம், நீங்க புதுசா விசாரணை ஆரம்பிக்கணும்னா மறுபடியும் விசாரணையை முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? நாட் நெசசரி. நேத்து நைட்டே இந்த கேஸ் ஹிஸ்டரி முழுசையும் நான் படிச்சிட்டேன். நான் அப்டேட்டா தான் இருக்கேன். சோ நீங்க உங்களோட வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். சோ கடைசியா விசாரிச்ச சாட்சி வெங்கடேஷோட வாக்குமூலத்தோட நிக்குது. இப்ப அரசு தரப்பு வாதத்தை முன்வைக்கலாம். ப்ரொசீட். யுவர் ஆனர், நான் ஏற்கனவே பல தடவை பிரசன்ட் பண்ண வாதம் தான். குற்றம் சாட்டப்பட்ட அறிவழகன் கொலை உண்ட மாதவியை காதலிச்சு ஏமாத்தினதுக்கான எல்லா ஆதாரங்களையும் நாங்க பிரசன்ட் பண்ணிட்டோம். கொலை நடந்த இடத்துக்கு இவரு போயிருக்காரு. 2 பேருக்கும் பகை இருந்திருக்கு. ரத்னா கூட தனக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கு தடையா மாலதி இருக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவரு அந்த மாலதியை கொலை பண்ணிருக்காரு. ஒருத்தர் வந்தா அவரையும் இவங்க மாத்தி விட்டாவனா நாங்க என்ன மேடம் செய்வோம்? ஏப்பா, வக்கீல் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்ல. கேஸே முடிய போகுது. வேற யார வச்சுதான் நீ வாதாடுவ? சொல்லுங்க மிஸ்டர் சண்முகம், வக்கீல் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதுக்கு வேற என்னதான் வழி? அம்மா, என் தங்கச்சி புருஷனை காப்பாத்துறதுக்கு நானே வாதாடலான்னு முடிவு பண்ணிருக்கேம்மா.
என்ன தாய்வன்? ஏன்பா கோர்ட்ல வாதாடுறதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன? அதுக்கு சட்டம் தெரிய வேண்டாமா? இவங்கெல்லாம் 5 வருஷம் 7 வருஷம்னு BA BL MA MLன்னு படிச்சுட்டு வந்ததெல்லாம் எதுக்காகன்னு நினைக்கிறீங்க? அம்மா எனக்கு சட்டம் தெரியாம இருக்கலாம், ஆனா நியாயம் என்னன்னு தெரியும், தர்மம் என்னன்னு தெரியும், அறம் என்ன தெரியும். என் அப்பா முருகனை மனசுல மனசாட்சியா வச்சு வாழ்றவன் நானு. நிச்சயமா எப்படியாச்சும் தங்கச்சி புருஷனை காப்பாத்திடுவோம்மா. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும்பா. யுவர் ஆனர், இவர் கோர்ட்ல ஆள ஒரு காமெடி ஷோன்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க பாருப்பா, சட்டம் படிச்சவங்க தான் இங்க வாதாடணும்னு அவசியமே இல்ல. யார் வேணாலும் வாதாடலாம். வக்கீலுங்கிறவங்க இரு தரப்புக்கும் உதவி செய்யறவங்க, அவ்வளவுதான். அததான் சட்டம் சொல்லுது. தான் தரப்பு சார்பா யார் வாதாடணும்னு முடிவு செய்ய வேண்டியது குற்றம் சாட்டப்பட்டவர் தான். நீங்க அவருக்காக வாதாடலாமா வேண்டாமாங்கிறத மிஸ்டர் அறிவழகன் தான் முடிவு செய்யணும். குற்றம் சாட்டப்பட்டவருக்கான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுத்தே ஆகணும்னு சட்டம் சொல்லுது. ஆகவே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இந்த வாய்ப்பை நான் வழங்குகிறேன். நீங்க வாதாடுறதுக்கு அறிவழகன் சம்மதம் சொல்றாரா இல்லையாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.